Hi all, welcome to Sasi Lunch Box. நம்ம வந்து இன்னைக்கு குழி பணியாரம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஒரு panல கொஞ்சமா நம்ம குக்கிங் ஆயில் ஊத்தி அதுல கொஞ்சம் வந்து கடுகு போட்டுக்கோங்க. கடுகு வந்து பொரிஞ்சதும் அதுல வந்து கடலை பருப்பு உளுத்தம் பருப்பும் போட்டு கொஞ்சம் இது ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஃப்ரை பண்ணிட்டு நீங்க மீன்வைல் வந்து என்ன பண்ணனும்னா ஆனியன், கேரட், இந்த இது கருவேப்பிலை, பச்சை மிளகாய் இதெல்லாம் சாப் பண்ணி வெச்சுக்கோங்க. இதே வந்து அந்த உளுத்தம் பருப்பு கடலை பருப்போட போட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க. இது ஒரு 5 to 7 minutes மட்டும் குக் பண்ணா போதும். தென் வந்து அதை வந்து நம்மளோட மாவு இருக்குல்ல அதில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி வந்து மாவுலேயே உப்பு இருக்கும். ஸோ வந்து இந்த வெஜிடபிள்ஸ் வந்து நம்ம தனியாக சால்ட் ஆட் பண்ண தேவையில்ல. ஸோ இந்த நம்ம ஃப்ரை பண்ண வெஜிடபிள்ஸ் வந்து மாவில் போட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்து குழி பணியார பேனை வந்து அடுப்பில் வச்சுக்கோங்க. அடுப்பில் வச்சுட்டு ஹீட் பண்ணிக்கோங்க. ஹீட் பண்ணிவிட்டு தென் வந்து அதில் கொஞ்சம் ஆயில் வந்து ஊற்றிக்கோங்க. ஆயில் ஊற்றிட்டு ஆயில் கொஞ்சம் ஹீட் ஆனதும் நம்ம வந்து ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல மாவு, அதை வந்து ஒரு ஸ்பூனாக எடுத்து அதுக்குள்ளே ஊற்றிக்கோங்க. ஆக்சுவலி தேங்க்ஸ் ஃபார் சப்ஸ்கிரைபிங். நியர்லி 250 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்கீங்க. தேங்க்ஸ் ஃபார் ஆல் யுவர் சப்போர்ட். ரீசெண்டாக தான் நாங்கள் வந்து யூடியூப் ஸ்டார்ட் பண்ணோம். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எல்லாரோடையும் கனெக்ட் பண்ணுறது ரொம்ப நல்லா இருக்குது. நாங்கள் வந்து டெய்லி லஞ்ச் பாக்ஸஸ் எல்லாம் ஷேர் பண்ணிகிட்ருக்கோம். தென் ஃபியூ ரெசிபீஸ், எனக்கு நல்லா வர ரெசிபீஸ் எல்லாம் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். நான் வந்து பணியார மாவு ஊற்றிட்டு ஒரு 5 to 7 minutes வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிவிட்டு தென் வந்து குழி பணியாரத்தை வந்து இந்த நெக்ஸ்ட் சைடு வந்து டர்ன் பண்ணி விட்டுக்கோங்க. டர்ன் பண்ணி விட்டுட்டு தென் வந்து ஒரு 3 to 4 minutes வந்து அகைன் குக் பண்ணிக்கோங்க. நல்லாவே கிறிஸ்பியாக இருக்கும் குழி பணியாரம். நீங்கள் இது வந்து இதோட கோகனட் சட்னி இல்லைனா வந்து கார சட்னி வச்சு சர்வ் பண்ணலாம். இப்போ வந்து நம்மளோட குழி பணியாரம் ரெடி ஆகிடுச்சு. நம்ம வந்து ஃபோக் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா ஃபோக், அப்படி இல்லைன்னா அந்த மாதிரி குழி பணியாரம் வாங்கும்போதே ஒரு இது மாதிரி கொடுத்துருப்பாங்க, ஷார்ப்பாக ஒரு நைஃப் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதை எடுத்துகிட்டு உடன் ஸ்பூன் மாதிரி இருக்கும், அதால் வந்து நீங்கள் பிக் பண்ணி எடுத்து வச்சிடலாம். பிரேக்ஃபாஸ்ட் இட்லி தோசையே ரிப்பீட்டடாக பண்ணுறதுக்கு இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நல்லாயிருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா வரும் கண்டிப்பாக. பிளேட்டர் பண்ணிவிட்டு நம்ம வந்து இதை சட்னியோட சர்வ் பண்ணிக்கலாம். நான் குழி பணியாரத்துக்குன்னு செப்பரேட்டாக மாவு எதுவும் ப்ரிப்பேர் பண்ணல, வச்சிருந்த இட்லி மாவுலே தான் பண்ணியிருக்கேன். பட் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. தேங்காய் சட்னியோட சர்வ் பண்ணி ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் சப்போர்ட்.